அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நமது அறக்கட்டளை மூலமாக ஏழையின் சிரிப்பில் என்ற திட்டத்தின் வாயிலாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு மிகவும் நலிவடைந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதம் இலச்சிவாக்கம் பழங்குடியின மக்களுக்கு அந்த நலத்திட்ட உதவிகள் சிறப்பாக வழங்கப்பட்டன. இதற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நலத்திட்ட உதவியில் அந்த பழங்குடியின ஏழை எளிய மக்களுக்கு உணவும், மேலும் அவர்களுக்கு அரிசி, எண்ணெய், பருப்பு, கோதுமை, சேமியா உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு, ஆடைகள், போர்வைகள், பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகப்பை, பென்சில் பாக்ஸ், காலணிகள் போன்ற உதவிகள் வழங்கப்பட்டன. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நம்ம அதை ஓரிரு வாரங்களாக அந்த பொருட்களை எல்லாம் ஏற்பாடு செய்து அதனை நமது அறக்கட்டளை வாகனத்தில் ஏற்றி செல்வதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அன்றைய தினம் அவங்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக தரமான முறையில் பல்வேறு இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து செய்யப்பட்ட உணவு, அதை தயார் செய்வதையும் தான் தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது இது போன்ற ஒரு உயிரிழக்க செயலை நம்ம 2 மாதங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக எப்படி ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்கு போவாங்களோ அதே போன்று 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த உயிரிழக்க செயலை ஆன்மீக சுற்றுலாவாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக சுற்றுலாவில் பல அன்பர்களுடன் சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்து ஒரு கோயிலில் சென்று அங்கே உள்ள அபிஷேகம், ஆராதனையை பார்த்து அங்கே உள்ள தெய்வத்தை பார்த்து தரிசிச்சுட்டு வருவோம். அதே போன்று இதிலையும் நம்ம பல்வேறு உயிரிழக்க பொருட்களை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கான கருணையை செய்வதற்கான, அன்பை செய்வதற்கான பொருட்களை எடுத்துக்கொண்டு ரொம்ப தூரம் பயணம் செய்து அந்த கிராமத்தை அடைந்து அங்குள்ள மக்களை தெய்வங்களாக பார்த்து அவங்களுக்கு இந்த பொருட்களை உதவுவதன் மூலமாக அந்த அபிஷேக ஆராதனை என்பதை செய்து உயிரிழக்கமே கடவுள் வழிபாடாக என்பதற்கு இணங்க இந்த உயிரிழக்க செயலானது சிறப்பாக அமைந்து விடுகிறது. அவ்வாறு நம்ம செய்யும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது. அந்த மக்களும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கை என்னும் ஒரு அருளை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. வாழ்க்கையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா பல்வேறு கடினங்கள் இருந்தாலும், பல்வேறு துன்பங்கள் இருந்தாலும் அந்த மக்கள் தங்களை இயற்கைக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவங்கள்ட்ட இல்லாத அந்த பொருள், அந்த உதவியை நம்ம செய்யும்போது அவங்ககிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்மக்கிட்ட இருக்க அந்த பொருளை அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஆக்சுவலாக நம்ம பொருளை கொடுக்கும்போது நமக்கு ரெட்டிப்பாக ஒரு விஷயம் கிடைக்கிது, அருள்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கிது. நம்மள்கிட்ட உள்ள பொருளும் இந்த கருணை செயல் செய்கிறதுனால மேலும் பல மடங்கு அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த உயிரிழக்க செயல் அமைகிறது. எங்களுடைய இந்த உயிரிழக்க செயலில் சிறியவங்கள் முதல் பெரியவங்க வர கலந்துக்கிறாங்க. சிறியவங்க இதை விளையாட்டு போன்று கலந்து கொள்கிறதுனால இது விளையாட்டை விட பல மடங்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியை தருது. விளையாடும்போது கூட ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இது போன்ற செயலை செய்யும்போது முழுக்க அவங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்குது. எனவே சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு விளையாட்டுகளை கற்றுக் கொடுப்பதை விட இது போன்ற கருணை விளையாட்டை, அன்பு விளையாட்டை கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வெறுப்பே இல்லாத, பகை உணர்ச்சி இல்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைப்பது சாத்தியமாகிறது. இளைஞர்களும் பெரியவங்களும் இந்த உயிரிழக்க நிகழ்வில் கலந்து கொள்ளும்போது அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை மறந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்குள்ள உள்ள அன்பு பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் அவங்க ஒரு பயனுள்ள ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிற உயிருக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு அர்த்தமுள்ள ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு மனநிறைவு தாராளமாக கிடைக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் காட்சியானது அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாம் நம்ம அவங்க இடத்துல சென்று வைத்துவிட்டு அவங்களுக்கு அந்த கருணை அன்பை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாதிரி ஒன்று அங்கே சிறிய ஒரு சொற்பொழிவை ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அங்குள்ள மக்களுக்கும் இந்த கருணை அன்பை பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக அதை செய்யும்போது, அதை பற்றி அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க ஈஸியாக அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க மிகுந்த வழியில் இருக்கிறதுனால, அவங்க உண்மைக்கு நெருக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களால அதை ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிக்க முடியுது. மேலும் அவங்களுக்கு அந்த வலி துன்பங்கள்லேருந்து நீங்கி வருவதற்கான ஒரு அறிவு விளக்கங்கள் ஏற்பட்டு அதற்கான முயற்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த நிகழ்ச்சியானது அமைகிறது. உணவு, உடை, இருப்பிடம் என்று அனைத்து வகையிலையும் மிகவும் துன்பப்படுற ஏழை எளிய பழங்குடியின கிராமத்துக்கு தான் நம்ம இந்த உதவியை செஞ்சுருக்கோம். இதே போன்று பல எண்ணற்ற கிராமங்கள் நம்ம சென்னைக்கு அருகிலேயே பல இடங்களில் இருக்குது. அப்படிப்பட்ட மிகவும் ஏழை எளிய ஏதேனும் ஒரு கிராமத்தை விடுதலை அறக்கட்டளை அமைப்பு மூலமாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் நம்ம இந்த உதவியை வழங்கிட்டு இருக்கோம். இதை 2 மாதங்களுக்கு ஒரு முறை செய்து கொண்டு இருக்கின்றோம்.
அன்பர்களோட உதவி கிடைத்தால் இதை மாதம் ஒரு முறை கூட செய்ய முடியும். இதற்கு 80,000 முதல் 1,00,000 வரை ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு முறையும் தேவைப்படுகிறது. அன்பர்கள் இந்த திட்டத்தின் கீழே இணைந்து இதை அவங்க செய்ய முன்வந்தால், பெரிய அளவில் உதவி கிடைத்தால் இதை நம்ம 1 மாதத்துக்கு ஒரு முறை கூட செய்ய முடியும். எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக இந்த அன்பான செயல் மட்டும் இல்லாமல் இது போன்று 10க்கும் மேற்பட்ட அன்பான செயல்களை கடவுள் வழிபாடாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் தெருவோரம் பசியினால் அலைந்து திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வைக்கின்றோம். அந்த வாயில்லா ஜீவராசியின் உடலில் ஏற்படும் காயங்கள், புண்கள் ஆகியவற்றுக்கு மருந்தும் வைக்கின்றோம். பறவைகளுக்கான தானிய கூடுகள், அதாவது பறவைகளுக்கான பசி தவிர்க்கும் தானிய கூடுகளை நமது அறக்கட்டளை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வைத்து அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் பறவைகளுக்கான தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்களையும் வைத்து பராமரிக்கின்றோம். வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர் தொட்டிகளை நமது அறக்கட்டளை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வைத்து பராமரிக்கின்றோம். தினந்தோறும் அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட புறாக்களுக்கு தானியங்கள் வைக்கின்றோம். பொது இடங்களில் வாரந்தோறும் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குகின்றோம். கிட்டத்தட்ட 10 இடங்களில் அந்த பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்கிட்டு இருக்கோம். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு 150 முதல் 200 நபர்களுக்கு வாரந்தோறும் உணவு வழங்கிட்டு இருக்கோம். மாதம் ஒரு முறை 25 ஏழை எளிய குடும்பங்களுக்கு அவங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட தொகுப்பு, மளிகை தொகுப்பு வழங்கிட்டு இருக்கோம். அவங்களில் மிகவும் ஏழை எளிய குடும்பத்திற்கு, சில குடும்பங்களுக்கு அவங்களோட மிகவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு நம்மளால் என்ற பணமும் வழங்கிட்டு இருக்கோம். தெருவோரம் இறந்து கிடக்கும் பறவைகள், வாயில்லா ஜீவராசிகளை எடுத்து அடக்கம் செய்கிறோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது அங்குள்ள பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள், மேலும் அங்குள்ள மக்களுக்கு ஆடைகள், அவங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பென்சில் பாக்ஸஸ் ஆகியவற்றை அங்கே உள்ள மக்களுக்கு வழங்கும் காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அன்பான செயலை பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில் தான் செய்கிறோம். எனவே அனைத்து அன்பர்களும் இதில் தவறாது கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொள்ளும்போது நம்ம அங்குள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நேரடியாக பார்க்க முடியும். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய வீடு எப்படி இருக்குது, அங்குள்ள பள்ளி குழந்தைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியும். அப்படி நம்ம நேரடியாக பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு தயவு, கருணை மேலோங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. நமக்குள்ள அதிக விழிப்புணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பல குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அங்குள்ள மக்களை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்குள்ள ஒரு வாழ்க்கையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும். அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதலாக அமைவதற்கு இந்த உயிரிழக்க செயல் பெரிதும் பயன்படுது. ஏதேனும் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுப்பதற்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றா போல் தேர்ந்தெடுப்பதற்கும், மேலும் அங்கே உள்ள மக்களோட லிஸ்டெல்லாம் ப்ரிப்பேர் செய்து நம்ம பொருட்களை வாங்குவதற்கு ஏதுவாக அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தர விடுதலை அறக்கட்டளை அமைப்பிற்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவு நிலை தெரிந்தோருக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், என்னை ஏறா நிலைமிசை மேல் ஏற்றிவிட்டது தயவு என்று வள்ளல் பெருமானின் வாக்குக்கு ஏற்ப நம்ம அறக்கட்டளை மூலமாக மேற்கூறிய 10க்கும் மேற்பட்ட உயிரிறக்க செயலை அடித்தளமாக கருணையை பயிற்சி செய்யும் ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சிருக்கோம். இதனை அனைத்து அன்பர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தி கொண்டு அன்பு, கருணையை நமக்குள்ள ஒரு பெருக்கி கொள்ளும்போது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுது. இவ்வாறு அன்பு, கருணையை நம்ம பயிற்சி செய்யும்போது நமக்குள்ள எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்து உவக்கின்ற ஒரு ஒருமை ஏற்படுது. இந்த ஒருமை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு ஏற்படும். நம்ம எதை செய்ய வேண்டுமோ அதை கரெக்டாக செய்துவிட்டு செய்யக்கூடாத விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டோம். அவ்வாறு செய்யும்போது நம்ம தான் இங்கே கிரியேட்டராக இருக்கிறோம், நம்ம தான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறோங்கிறது தெளிவாக தெரியும். அப்போது அனைத்து உயிருக்குமான பேரின்ப வாழ்விற்கான பாதையை கிரியேஷன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முன்பே சொன்னது போல ஏழையின் சிரிப்பில் திட்டத்தின் வாயிலாக இந்த மாதம் இலச்சிவாக்கம் பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சிறப்பாக வழங்கப்பட்டன. இதற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோன்று அறக்கட்டளையின் அனைத்து உயிரிறக்க செயல்களுக்கும் நம்ம பறவைகள், மனிதர்கள், வாயில்லா ஜீவராசிகள் என்று பல்வேறு உயிர்களுக்கும் பல உயிரிறக்க செயல்கள் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் அனைத்து உயிரிறக்க செயல்களுக்கும் அன்பர்கள் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை கருத்தில் கொண்டு தொடர்ந்து துணை நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். அழுது கொண்டே இறைவன் வந்தான், என்ன நோக்கி தேடி வந்தான்.
ஏதும் அறியா பிள்ளை நான் தான் பந்தை வச்சு விளையாடி நின்னே என்னை கூட்டி செய்தி சொன்னா நடந்த கதையை முழுதும் சொன்னா அழுது கொண்டே இறைவன் வந்தா என்னை நோக்கி தேடி வந்தா அழுது கொண்டு வந்த காரணம் என்னன்னு கேட்டேன் ஒன்னா இருந்து பிரிந்த கதையை என்னிடம் சொன்னா ஒன்னு சேர முடியாம தவிப்பதை சொன்னா ஒட்டு மொத்த ஆட்டத்தையும் முடிப்பதா சொன்னா ஒரு பொருளாயிருந்த நான் ரெண்டானே என்னை சுவைத்து பார்க்க தனித்தனியா பிரிஞ்சேன் முன்பு இருந்த சுவையே நல்ல சுவை என்ன அறிஞ்சேன் பிரிஞ்சதெல்லாம் ஒண்ணு சேர்க்க இறங்கி வந்தேன் முடிக்காம இந்த வாட்டி திரும்பவே மாட்டேன் என்று சொல்லி இறைவன் கருணை செய்யலாம் ஒரு பொருளாயிருந்த நான் ரெண்டானே என்னை சுவைத்து பார்க்க தனித்தனியா பிரிஞ்சேன் முன்பு இருந்த சுவையே நல்ல சுவைன்னு அறிஞ்சேன் சிறையில் இருக்கும் மனிதர்கள் மட்டும் கைதிகள் அல்ல வெளியில் உழைத்து கலைக்கும் உனக்கும் சுதந்திரம் இல்ல குற்றம் செஞ்சு சிறைக்கு சென்ற கைதி அவர்தானே சரின்னு நினைச்சு வேலைக்கு செல்லும் கைதி நீதானே பிறரை கஷ்டப்படுத்தி கைதி சிறைக்கு போவாரு உன்னை நீயே கஷ்டப்படுத்தி வேலைக்கு போறியே சிறையில் இருக்கும் மனிதர்கள் மட்டும் கைதிகள் அல்ல வெளியில் உழைத்து கலைக்கும் உனக்கும் சுதந்திரம் இல்லை மனிதன் என்றால் அன்பாயிருப்பான் நீயும் சொல்கின்றாய் மனிதன் என்றால் அறிவு பிறவி என்றும் சொல்கின்றாய் அன்பாயிருந்தால் இத்தனை துன்பம் இங்கே உண்டோடா அறிவாயிருந்தால் இத்தனை வலியும் கடப்பது சரியோடா மனிதன் என்றால் தைரியம் என்று கூவித் திரிகின்றாய் மனிதனை கண்டு மனிதன் இங்கே பயந்து திரிகின்றாய் சிறையில் இருக்கும் மனிதர்கள் மட்டும் கைதிகள் அல்ல வெளியில் உழைத்து கலைக்கும் உனக்கும் சுதந்திரம் இல்லை
அன்பான பார்வையாளர்களுக்கு உயிரிரக்கமே கடவுள் வழிபாடாகச் செய்யும் நமது அறக்கட்டளையின் கருணை செயல்கள் மேலும் பல உயிர்களுக்கு சென்று சேர நீங்களும் ஒரு உதவியாக இருப்பதற்கு ஒளிதேகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.